சர்வதேச சமையல் கலை திறன் போட்டியில் சென்னை சமர்த்தா மாணவர்கள் 26 தங்கப் பதக்கங்கள் வென்று வரலாற்று சாதனையை கௌரவிக்கும் வகையில் 15 லட்சம் ரொக்கப் பரிசினை சென்னை சமர்த்தாவின் தலைவர் ஆர் பூமிநாதன் வழங்கினார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அண்மையில் நடந்த சவுத் இந்தியன் செஃப் அசோசியேஷன் சார்பாக நடந்த போட்டியில் சென்னை அமிர்தாவைச் சேர்ந்த மாணவர்கள் 26 தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளார்கள். அந்த மாணவர்கள் அந்த வெற்றியை பற்றியும் அந்த அமிர்தா கல்லூரியில் எப்படி எந்தெந்த மாதிரியான மாணவர்களுக்கு ஊக்குவிப்பது பற்றியும் அவருடைய நிறுவனர் இருக்கார். அவருடைய சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மிகவும் பிரபலமான ஒரு இதனை ஜெப் கல்லூரியை பொறுத்த சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நிறைய பேர்த்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது முன்னாடி எந்தெந்த மாதிரி உங்கள் நிறுவனத்தை சொல்லுங்கள். அவசியம் சார். ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த சீகா காம்படிஷன், சவுத் இந்தியன் செஃப் அசோசியேஷன் நடத்தின காம்படிஷன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனாக நடந்தது. இந்த காம்படிஷனில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3200 பேர் வல்லுநர்கள் கலந்துக்கிட்ட இந்த போட்டியில் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 26 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது இதனுடைய ஒரு தனி சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம். என்ன காரணம்னா, ஸ்டூடெண்ட்டோடைய டேலண்ட் குவாலிட்டி எந்தளவு இருக்குது அப்படிங்கிறது இந்த காம்படிஷன் மூலமாக தெரியப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ பொதுவாக இங்கே இந்த காம்படிஷன் நடந்த ரைட் இப்போ எப்படியுமே குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் நடக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4-5 ஹப் இருக்குது. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நம்ம இது மாதிரியான இந்த போட்டிகள் மற்ற மாவட்டங்கள் நடத்துகிற பிளான் இருக்கா? இல்லை, இதை நடத்துகிறது சீகா, சவுத் இந்தியன் செஃப் அசோசியேஷன். கண்டிப்பாக அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. எல்லா சிட்டிலையுமே அடுத்தடுத்த லெவலில் அது அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளும் கலந்துக்குவோம். நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி நிறைய சிட்டிலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நிறையா கலந்துக்கிட்டு தான் அதில் வின் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நீங்கள் இந்த உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த பழைய நம்ம பாரம்பரியமிக்க நவதானியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பாரம்பரியமிக்க உணவு வகைகளில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கண்காட்சி மாதிரி வைக்கிற பிளான் இருக்கா? சார், ஆர்கானிக் ஃபுட்டை பற்றியான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக மக்கள்கிட்ட தேவை. நம்ம நவதானிய உணவுகள்லேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய பாரம்பரியமாக ஒவ்வொரு உணவே மருந்து அப்படின்னு ஒரு கான்செப்டில் ஒவ்வொன்றை பற்றியும் நாங்கள் வேல்யூ ஆடடாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் நடத்தும் போது உங்களையும் இன்வைட் பண்ணி அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா இப்போ சமையல் கலைஞர் ரொம்ப முக்கியமான ஒரு கலை. இப்போ இதில் நம்ம மாணவர்கள் எத்தனை பேர் பணிக்கு போயிருக்காங்க? வேறு உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்குது? ஆக்சுவலாக இதுவரைக்கும் சென்னை சமர்த்தா மூலமாக 27,000 பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க த்ரூ அவுட் த வேர்ல்டில். எந்த ஒரு அநேக பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் அங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டாக பார்க்க முடியும். பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. எங்களுடைய விஷனே இங்கே இருக்க சென்னை சமர்த்தா ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நியூ லைஃப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சென்னை சமர்த்தாவுடைய நோக்கமே. அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதில் இதுவரைக்கும் 27,000 பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். இது தொடக்கம்தான். எங்களுடைய எய்ம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை வேலைக்கு அமர்த்தணும். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. எவ்வளோ தான் ஏஐ வந்தாலும் ஆர்டிஃபிஷியல் வந்தாலும் இந்த உணவு அப்படிங்கிறத மட்டும் யாரும் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஏன்னா மனிதர்கள் ஒர்க் பண்ணுறதே உணவுக்காகத்தான். அப்படின்போது அதில் அடுத்தடுத்த லெவலில் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்கான எக்ஸிக்யூஷன் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த போட்டிகள் இந்த மாதிரி போட்டிகள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி போட்டிகளை கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான ஊக்குவிப்பு உங்கள் கல்லூரியில் தர்றீங்க? ரைட். இன்றைக்கி 3200 பேர் வல்லுநர்களோட, அதுவும் யாருன்னா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொஃபஷனல்ஸோட, பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் கலந்துக்கிட்டு 26 அதுவும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி எந்தெந்த ஃபீல்டில் யாருக்கு அதிக ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் செக்ரிகேட் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யூஷுவல் கோச்சிங் இல்லாமல் ஸ்பெஷல் கோச்சிங், அவங்களுக்கு எந்தெந்த கலை நுட்பத்தோட அவங்க எதை கற்றுக்கணுங்கிறத ஏபிசிடியிலேருந்து ஆரம்பித்து 1 by 1 சொல்லி கொடுத்துறனால தான் இன்றைக்கி பிஹெச்டி லெவலில் ஒரு கோல்டு மெடல் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ட்டு.
செகண்ட் பார்ட் அவங்கள எக்ஸ்பர்ட்டாக மாற்றுறது. எப்போதுமே ஒருத்தவங்க இன்றைக்கி ஒரு கோல்டு மெடல் வாங்குறாங்க, காம்படிஷனில் வின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு நம்ம கொடுத்த ட்ரைனிங். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நிறையா கொடுக்கறனால தான் இன்றைக்கி சென்னை சமர்தா நிறையா மெடல் வின் பண்ணுறதுக்கான காரணம். மாணவர்களை ஊக்குவிப்பதில் சென்னை அமிர்தா முதலிடத்தில் உள்ளது. இதுபோல் ஊக்குவிப்பினால் அதிகமான மாணவர்கள் இந்த மாதிரியான நிறைய போட்டிகள் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஒளிப்பதிவு சிவோட நண்பழகன்.